மனிதன் தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்தேவன் உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிப்பதே நித்திய ஜீவன் என்று இருக்கிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கு வரும் முன்பே நித்தியமாய் அவர் இருக்கின்றார். 3 ஆட்களாய் இருக்கின்றார். மனிதன் ஆவி ஆன்மா சரீரத்தோடு இருப்பது போல தேவனும் பிதாசுதன் பரிசுத்தாவியாக இருக்கின்றார். யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்போது பிதா வானத்திலும் சுதன் தண்ணீரிலும் பரிசுத்தாவி புறா வடிவிலும் இருப்பதை நாம் காண்க முடிகிறது. 1 யோவானில் இயேசுவின் திருத்துவத்தை அறியாவிடில் அந்திகிறிஸ்து ஆவியை உடையவன் என கூறுகிறார். தூய பவுல் கூட தனது ஒவ்வொரு மடலிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூட பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஞானஸ்தானம் என்று கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். 3 பெயரையும் தெளிவாக. எனவே தேவன் மனிதனை படைத்த போதும் தேவன் மனிதனை தமது சாயலாக என்று பன்மையில் தான் தமது என்று சொல்கிறார். எனவே மூவொரு திருத்துவத்தை நாம் விசுவசித்து ஆராதிப்போம். ஆமேன்.